இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாமா. அதுக்கு ஒரு குக்கரில் 200 ml எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 6 கிராம்பு, 5 அன்னாச்சி பூ, 3 பிரியாணி இலை, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கை புதினா இலை, 1 கை மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு 25 கிராம் இஞ்சியும் 25 கிராம் பூண்டையும் அரைச்சி உள்ள சேர்க்கணும். அதாவது 8 பல் பூண்டு, 2 பீஸ் இஞ்சி வரும். இது கூடவே இப்போ மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பிரியாணி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 5 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி உள்ள சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதனால் கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்கறியில் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோங்க. இன்றைக்கி நாங்கள் 800 கிராம் சீரக சம்பா அரிசிக்கு 8 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது 4 உலக்கு அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி. தண்ணீர் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அரை எலுமிச்சப்பழ சாறை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இதை ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் 25 கிராம் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நெய் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு பிரியாணி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது கூடவே உருளைக்கிழங்கு மிளகு வறுவலையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மிளகு வறுவலோட ரெசிபியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.